பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் லோத்துடைய மனைவியோட கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லோத்துன்றது யார் அப்படிங்கிறதும், லோத்துடைய மனைவி எப்படி உப்பு தூணாக மாறினாங்கன்றதை பற்றியும் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். லோத் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? லோத் யாருன்னா அப்ரஹாமுடைய சகோதரனின் மகன். அப்ரஹாமுடைய சகோதரன் இறந்து போயிட்டதுனால லோத்தை அப்ரஹாம் தான் அவர் கூடவே வச்சு அவரை பராமரிச்சிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அப்ரஹாம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் லோத்தை அவர் கூடவே கொண்டு போவாராம். கூடவே கொண்டு போய் அவர் கூடவே வச்சிருந்து அவரை பராமரித்து வந்திருக்காரு அப்ரஹாம் பெரிய பணக்காரராக இருந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் அப்ரஹாமை ஆசீர்வதிச்சிருந்தாருன்னு. அதே மாதிரி லோத்தையும் ஆசீர்வதிச்சிருந்தார். இப்போது அப்ரஹாம் கிட்டேயும் லோத்துக்கிட்டேயும் நிறைய ஆடுகள் மாடுகள் நிறைய செல்வம் அப்படின்னு நிறைய இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியலை. என்ன ஆகுதுன்னா, மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வருது. அப்ரஹாமோட மேய்ப்பர்களும் லோத்துடைய மேய்ப்பர்களும் மாறி மாறி அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். இனிமேலும் நம்ம இப்படி சேர்ந்துருக்கிறது சரியாகாதுன்னு அப்ரஹாம் லோத்தை கூப்பிட்டு சமாதானமாக பேசுகிறாரு. அவர் சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு திசையிலையா போவோம். இனிமேல் நம்ம இப்படி சேர்ந்துருந்துட்டோம்னா இனி வரக்கூடிய பிரச்சனையை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. லோத் உடனேயே இதுதான் சான்ஸ்ன்னு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் இருக்கிறதுலையே ரொம்ப செழிப்பான தேசமான சோதோம் கொமோராவை கடத்த ஒரு சமவெளியை சூஸ் பண்ணி போனால் இங்கே தான் போகணுன்னு அப்படியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாரு. சோதோம் கொமோரா ஒரு அழகான ஒரு இடம். அங்கே எல்லா செல்வ செழிப்பும் எல்லா அழகும் அங்கே அதிகமாக இருந்தது. சோதோம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அங்கே தேவ பிரசன்னமும் அந்த இடத்துல பரிசுத்தம் நீதி நியாயம் அப்படின்னு எதுவுமே இல்லை. மக்கள் எல்லாம் அவங்கவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு தேசமாக இருந்தது. ஆனால் லோத் இதை பற்றி எதையுமே யோசிக்கலை. அவர் கண்ணுக்கு அந்த தேசத்தோட அழகும் செல்வமும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவரோட மனைவி கூட லோத்துக்கிட்ட ஒரு வார்த்தை இங்கே போக வேண்டாம்னு சொன்ன மாதிரி பைபிளில் எங்கேயுமே குறிப்பிடலை. இப்படியே போயிட்டு இருந்தப்போ லோத்தும் அவருடைய குடும்பமும் ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. இது தெரிஞ்ச உடனே அப்ரஹாம் ஓடி வந்து இவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள வெளியவும் கொண்டு வராரு. ஆனால் லோத் அப்பவும் புரிஞ்சுக்கல, இது தேவன் அவருக்கு கொடுக்குற ஒரு எச்சரிப்புன்றதை. சோதோம் கொமோராவில் இருந்த மக்கள் மிகுந்த பாவிகளும் பொல்லாதவர்களுமாக இருந்திருக்காங்க. நிறைய பாவங்கள் பெருக பெருக தேவனுடைய கோபமும் இவங்க மேலே அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதனால தேவன் இந்த சோதோம் கொமோராவை மொத்தமாக அழிக்கிறதுக்காக சித்தமாக இருந்தார். சோதோம் கொமோராவை அழிச்சிடணும் அப்படின்னு முடிவெடுத்து தூதர்களை இந்த சோதோம் கொமோராவுக்கு நேராக அனுப்புகிறாரு. அங்கே போய் அவங்க இந்த பட்டணங்களை அழிக்கிறதுக்காக. தூதர்களும் சோதோமை ரீச் பண்ணிட்டாங்க. சோதோமுடைய வாசலில் உட்கார்ந்துருந்த லோத்தை அவங்கள வரவேற்று அவருடைய வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு போய் புளிப்பில்லாத அப்பத்தை கொடுத்து அவங்கள நல்லா விருந்து உபசரணைகளையும் செய்கிறாரு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சு இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி லோத்து வீட்டுக்கு யாரோ புதுசாக வந்திருக்காங்க, அங்கே தங்கி இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை சோதோம் முழுவதும் பரவிடுச்சு. சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் லோத் வீட்டில் யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு லோத்தோட வீடை மொத்தமாக சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்தது மட்டும் இல்லாமல் வெளியே நின்றுட்டு, வெளியே வா லோத்தே, உள்ளே இருக்கிறவங்கள வெளியே அனுப்பு அப்படின்னு சத்தமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்காக உள்ளே இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வரவும் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே லோத்து வெளியே போய் கதவை பூட்டிட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த அநியாயத்தை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா என் 2 பெண் பிள்ளைங்களை கூட உங்களுக்காக நான் அனுப்புகிறேன். ஆனால் அவங்கள மட்டும் நான் வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டார். உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாரும், நீ ஏன் ஒரு பரதேசியாக எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்த, நீ எங்களுக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு கதவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தூதர்கள் லோத்தை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளாடி இழுத்து கதவை சாத்திட்டாங்க. சாத்திட்டு வெளியே இருந்த எல்லா மக்களும்
மக்களுடைய கண்ணையும் குருடாக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா லோத்துக்கிட்ட வந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், சோதோமை மொத்தமாக நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படிங்கிறத லோத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த விஷயத்துலேருந்து நீயும் உன்னோட குடும்பமும் தப்பிக்கிறதுக்கு இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லோத்தும் அவருடைய மனைவி பிள்ளைகள் யாருமே இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல போல். வெளியே போக சொல்லியும் ரொம்ப நேரம் ஆயும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகாமலே அங்கேயே இருந்தாங்க. ஆனால் தேவ கிருபை அவங்க மேலே இருந்ததுனால தூதர்கள் அவங்கள கையை பிடிச்சி இழுத்து அந்த பட்டணத்திலேருந்து வெளியே கொண்டு போய் விட்டுட்டாங்க. சோதோம் அழிவிலிருந்து தப்பிக்க லோத்துக்கிட்ட 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. அது என்னென்னா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, உன் ஜீவன் அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ. லோத் அவ்வளோ லேட் பண்ணியும் அங்கிருந்து தூதர்கள் தான் கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியவே விடுறாங்க. திருப்பியும் இவர் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு. என்னென்னா, மலைக்கெல்லாம் போக முடியாது, பக்கத்தில் இருக்க ஊருக்கு வேணால் நாங்கள் போகட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கப்படுது. சரி, நீ மலைக்கு போக வேண்டாம், பக்கத்தில் இருக்க ஊருக்கே போ, ஆனால் பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது, அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லப்படுது. லோத்து சோவாருக்குள்ள ரீச் ஆனதுமே சூரியன் உதித்தது. உடனே தேவன் அக்கினியையும் கந்தகத்தையும் வரப்பண்ணி சோதோம் கொமோராவை மொத்தமாக அழிச்சிட்டாரு. அவ்வளோ சொல்லியும் கேட்காம லோத்தோட மனைவி என்ன தான் நடக்குதுன்னு ஒரு வாட்டி திரும்பி பார்ப்போம், ஒரு வாட்டி பார்த்து என்ன ஆக போகுதுன்னு திரும்பி சோதோம் கொமோராவை பார்க்குறேன். திரும்பி பார்த்த அடுத்த செகண்டே லோத்துடைய மனைவி உறைஞ்சு உப்பு தோணா அங்கேயே நின்றுடுறாங்க. ஆனால் லோத்தும் லோத்துடைய 2 பெண் பிள்ளைங்களும் அம்மாவுக்கு என்ன ஆச்சு, மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க அப்படியே ஓடிட்டாங்க. லோத்துடைய மனைவி, என்னோட அந்தஸ்து ஆஸ்தி எல்லாமே அந்த ஊருக்குள்ளே தானே இருக்குது, ஐயோ எல்லாமே அழியுதே அப்படின்னு கூட அவங்க திரும்பி பார்த்துருக்கலாம். அவங்க அந்த சொத்து மேலே இருந்த ஆசையினால் அதை இச்சித்து அவங்க திரும்பி பார்த்து தான் இப்படி உப்பு தோணா ஆயிருப்பாங்க. இதுதான் நமக்கும் நிறைய நேரங்களில் சம்பவிக்குது. நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு ஒரு வேயை சூஸ் பண்ணி அவர் சொன்ன பாதையில் நடந்து போயிட்டுருப்போம். ஆனால் திடீர்னு நம்மளுடைய உலகபரமான ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி திரும்பி பார்த்துருவோம் நம்மளோட வாழ்க்கையில். அப்படி நம்ம திரும்பி பார்க்குற அந்த நிமிஷம்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் லோத்தின் மனைவி வாழ்க்கை அழிந்தது மாதிரி அழிகிறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான காரணம். லூக்கா 9:62 சொல்லப்பட்டிருக்கு, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு. இதுதான் உண்மை. என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கியாச்சு, தேவனுடைய வழியில் நடக்கிறதுக்காக நம்ம இறங்கியாச்சு அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா என்றைக்குமே திரும்பக்கூடாது. உலகம் அழிந்து போகும், என்றைக்குமே நித்தியமாக இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வெறுத்து அது எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு தான் நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கண்டிப்பாக பிரவேசிக்க முடியும். உலக இன்பங்களை வெறுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். தேவனுடைய நித்தியமான ராஜ்யத்துக்காக எல்லாரும் வாஞ்சிக்கணும். லோத்துடைய மனைவியின் கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கதையை கேட்டுட்டு மட்டும் அப்படியே விட்டுறாதீங்க. கதையிலிருந்து என்ன கற்றுக்கணுன்றத கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.